பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நம்ம வாழ்க்கையில் எல்லோருக்கும் போராட்டம் உண்டு, பிரச்சனை உண்டு, நஷ்டங்கள் ஏற்படும், கடன்கள் இருக்கும். ஆனால் அது முடிந்து விடுமான்னு பார்த்தா முடியாது. என்னடா சோதனை மேலே சோதனையாக இருக்குன்னு பார்ப்போம். ஒரு பிரச்சனை முடியுதுன்னு நினைப்போம், அதுக்குள்ளே ஒரு புதிய பிரச்சனை வரும். நம்ம வாழ்க்கையே போராட்டமாகவே இருக்கும். போராட்டத்திற்கு ஒரு எண்டே இல்லையா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் வந்துட்டே தான் இருக்கும். சரி, இந்த போராட்டம் முடிந்து அப்பாடா அப்படின்னு நம்ம பெருமிச்சு விடுவோம். அதுக்குள்ளே இன்னொரு போராட்டம் நம்ம காத்துட்டே இருக்கும். ஒரு கடன் முடிது, சிறுக சிறுக சேர்த்து வைத்து நம்ம கடனை முடித்து இருப்போம். அதற்குள்ளாக வேற ஒரு புதிய கடன் வரும். ஏதாவது ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு கொண்டு தான் இருக்கும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை, சில சோதனைகளை அனுமதிப்பது உண்டு தான் பிரியமானவர்கள். ஆனால் ஆண்டவர் சோதனை கொடுத்தாலும் அதை நம்ம மேற்கொள்வதற்கோ அதிலிருந்து தப்பித்து கொள்வதற்கான போக்கையும் வழியும் ஆண்டவர் உண்டாக்குகிறார். ஆமாம், அதற்கான பலனை ஆண்டவர் கொடுக்குறாரு பிரியமானவர். நம்முடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் வரும், சில தடைகள் வரும், சில நஷ்டங்கள் ஏற்படும். எல்லா நஷ்டத்தையும் ஆண்டவர் மாற்றிவிடக்கூடும். வேதத்தில் பார்க்கும் பொழுது அது யோவேல் 1:4 நம்ம பார்க்கும் பொழுது அந்த வசனம் எப்படியா சொல்லுகிறது? பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது, பச்சை கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றது. பாருங்க பிரியமானவர்களே, இப்போ பச்சை புழு என்ன பண்ணுதான்? ஏதோ ஒரு விஷயத்த அரித்து எடுக்குது நம்ம வாழ்க்கையில இருந்து. சரி, இது வச்சு இது ஏதோ மீதமாகி ஒரு பிரச்சனை போயிட்டுன்னு பார்த்தா அந்த பச்சை புழு விட்டதை எது எடுக்குதான்? வெட்டுக்கிளி தின்றது. வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது, பச்சை கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றது. ஒன்று விடாமல் முற்றிலுமாய் அழிக்கத்தக்கதான ஒரு பெரிய ஒரு சாபம் நிறைந்த ஒரு போராட்டம். ஸோ விவசாயிகளுக்கு தெரியும், அவங்களுடைய தானியத்தெல்லாம் சில பூச்சிகள், வெட்டுக்கிளிகளோ இது மாதிரி புழுக்கள் பச்சை புழுவோ வெட்டுக்கிளியோ இல்லைன்னா பச்சை கிளியோ இல்லைன்னா முசுக்கட்டை பூச்சியோ என்ன பண்ணுமா அதையெல்லாம் அழித்து விடும். விவசாயிகளுக்கு மழை வந்தால் அவ்வளோதான், வெள்ளம் வந்தால் அவ்வளோதான். மழை வேணும், வானம் பார்த்த பூமியாக இருக்குன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் மழை வரும் பாருங்கள், நல்ல மழையாக இருந்து நல்ல விளைச்சலை கொடுத்தா பரவாயில்ல, அதற்கு மாறாக பெருமழையாக வெள்ளம் போல் வந்தால் என்ன ஆகிடும்? அவங்களுடைய எல்லா விதமான பிரயாசம் எல்லாம் வீணாக போயிடும், அவங்களுடைய விளைச்சல் எல்லாம் அதோடு போயிடும். அதுபோல் ஒரு அழிவு இருக்குது. சிலருக்கு நல்லா வளர்ந்து வர நேரத்தில் இது போல் பூச்சிகளால் அழிவு ஏற்படும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அதுபோல் சில சோதனைகளை அனுமதிக்கலாம், சில போராட்டங்களை அனுமதிக்கலாம். நம்ம வாழ்க்கையில் இப்படி நஷ்டம் வந்துட்டே இருக்க, என்னுடைய பாக்கெட்டு அதில் ஓட்டை இருக்கோ, இவ்வளோ பணம் போட்டாலும் போயிட்டே இருக்க, செலவழிந்துட்டே இருக்க, சேவ் பண்ண முடியல, போராட்டம் வந்துட்டே இருக்குது, கடன் வந்துட்டே இருக்குது, எப்படி வருதுன்னு தெரியல, நல்லா ஏர்ன் பண்ணுறேன், எல்லாம் நல்லா வருது, ஆனால் எதுலேயும் ஒரு சேவிங் இல்லை, ஒரு பேலன்ஸ் பார்த்தா ஜீரோவாக இருக்குது, மைனஸில் போகுது, கடன் மேலே கடன் போகுது. இன்றைக்கி ஒரு ரெவென்யூ வரும்னு நினைப்போம், நமக்கு இன்றைக்கி ஒரு லாபம் வரும், இன்றைக்கி ஒரு பொருளாதார ஒரு நல்ல ஒரு லாபம் வரும். ஆனால் அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கால் வரும், நீங்கள் இந்த பில்லு பே பண்ணலை, இந்த ஒரு கடன் இருக்குது, கிரெடிட் கார்டு பில் இருக்குது, இது நீங்கள் கட்டணும் அப்படின்ட்டு நமக்கு திடீர்னு ஃபோன் கால் வரும். நம்ம அந்த பணத்தை வைத்து ஏதாவது ஒன்று செய்யலாம்னு நினைப்போம் பிரியமானது. ஆனால் அதற்கு மாறாக ரெடியாக ஒரு தேவை இருந்துட்டு தான் இருக்கும். சில பேருக்கு ஏதாவது ஒரு வியாதினாலேயோ இல்லை கோர்ட்டு வழக்குனாலேயோ சில கடன்னாலேயோ ஏதாவது ஒரு தேவைகள் சந்தித்து கொண்டு தான் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அந்த தேவைகளை நம்ம சந்தித்தே ஆகணும். அதுபோல் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு போராட்டமாக இருக்கும். கடந்து போகும்பொழுது இந்த போராட்டத்தில் நமக்கு இப்போ ஒரு விடுதலை கிடைத்து விட்டது, இப்போ நம்ம நிம்மதியாக இருக்கோம் நம்ம நினைப்போம். ஆனால் வேறு ஒரு பிரச்சனை வரும். வசனம் சொல்லுகிறது போல் பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது, பச்சை கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றதுன்னு பாரு. நம்ம வாழ்க்கையில் அதுபோல் ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று போராட்டம் வந்துகிட்டே இருக்கலாம். நம்ம வாழ்க்கை அப்படி தான் இருக்கலாம். சில நேரங்களில் இழப்பு மேலே இழப்பு, ஏமாற்றத்துக்கு மேலே ஏமாற்றம், தாங்க முடியாத ஒரு நஷ்டம் ஏற்படலாம். நம்ம நினைப்போம், ஒருவேளை அதை பிசாசு சாத்தான் நமக்கு அப்படி ஒரு பிரச்சனை கொடுக்குறான், ஒரே போராட்டமாக இருக்கிறது, பிசாசு போராட்டமாக இருக்குது. எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த பிசாசால தான், சத்ருவால தான் போராட்டம்.
எனக்கு விரோதமாக மந்திரம் வச்சுட்டாங்க, சூனியம் வச்சுட்டாங்க, தடை வச்சுட்டாங்க, வன்கண் பொறாமை நாவி போராட்டம் நம்ம சொல்லி புலம்புவது உண்டு பிரியமா. சில நேரங்களில் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சில காரியங்களை அனுமதிப்பது உண்டு பிரியமா. வேதத்தில் பார்க்கும் பொழுது யோபு என்கிற தேவனுடைய தாசனுடைய வாழ்க்கையில் பெரிய நஷ்டம் ஏற்படுது. அவனுக்கு இருந்த எல்லாவற்றையும் அவன் இழந்து விட்டான். அவன் பெரிய ஒரு செல்வ சீமானாக இருந்தான். புரிகிற மாதிரி சொன்னோம்னா ஒரு மல்டி மில்லியனராக இருந்திருப்பான். அவனுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் ஒரே நாளில் எல்லாவற்றையும் அவன் இழந்தான். பிசாசு கொண்டு வரான். தேவனிடத்திலிருந்து உத்தரவு பெற்றுக்கொண்டு ஆண்டவருடைய அனுமதியோடு யோபுக்கு சோதனை வருது. ஆண்டவருக்கு ஒரு நம்பிக்கை என்ன? யோபு என்னை மறுதளிக்க மாட்டான், யோபு எனக்கு விரோதமாக எதுவும் பேச மாட்டான், என்னுடைய தாசன் உத்தமமான தாசன். ஆண்டவரே சாட்சியிடுறாரு, அவனை குறித்து சாட்சி சொல்றாரு, என் தாசனாகிய யோபின் மீது கண் வைத்தாயோ. உத்தமனும் சன்மார்க்கனுமா இருக்கிற மனுஷன், அவன் வாழ்க்கையில் பிரச்சனை வருது. நீங்கள் அநேகர் சொல்லலாம், நான் யாருக்கு தீங்கு செய்தேன், யாருக்கும் நஷ்டம் செய்யலையே, யாருக்கும் நான் நஷ்டத்தை ஏற்படுத்தலையே, என் வாழ்க்கையில் ஏன் இப்படி ஒரு நஷ்டம், இந்த போராட்டம் எதற்கு, இந்த இழப்பு எதற்கு, இந்த ஏமாற்றம் எதற்குன்னு அநேகர் கேள்வி கேட்கலாம். நம்ம நல்லா இருக்கலாங்க, அநேகருக்கு உதவி செய்யலாம், நம்ம நீதியுள்ள வாழ்க்கை நம்ம வாழலாம், நீதிமானாக இருக்கலாம், ஆண்டவருக்கு பயந்துருக்கலாம். ஆனால் போராட்டம் இருக்கும், பிரச்சனை இருக்கும். நம்ம உபவாசிப்போம், ஜெபிப்போம், கடவுளுக்கு செய்ய வேண்டிய எல்லா விதமான காரியத்தை நம்ம செலுத்தி கொண்டு வருவோம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் இது போல் சில இழப்புகள், அடுத்து 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 சோதனை. வீட்டில் சில பேருக்கு ஒரு விபத்து ஏற்படும், ஆக்சிடெண்ட் ஆகும். சரி, அதெல்லாம் முடிஞ்சு ஒரு பல மாதங்கள் பல வருடங்கள் கடந்து வரும்பொழுது இன்னொரு ஒரு பிரச்சனை வரும். சில வீட்டில் ஒரு டிவோர்ஸ் ஏற்படும், சில வீட்டில் மரணம் ஏற்படும், சில வீட்டில் வியாதிகள் ஏற்படும், சில வீட்டில் ஒரு கோர்ட்டு வழக்குகள் ஏற்படும். ஏதாவது ஒரு போராட்டம் வந்துட்டே இருக்க நம்ம நினைப்போம், ஒன்று விட்டு ஒன்று. நான் உங்களுக்கு சொல்கிறேன் பிரியமானவர்களே, எல்லாவற்றுக்கும் ஒரு ஒரு காலம் உண்டு, ஒரு முடிவு உண்டு. அது மாதிரி போராட்டம் வரந்தான், பிரச்சனை வரந்தான். ஆண்டவர் அவையில் எல்லாவற்றிலிருந்து மாற்றி போட வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் பிரியமான. சங்கீதத்தில் 105:16 அப்படியே சொல்லப்பட்டிருக்கு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன பண்ணாராம்? அவர் தேசத்தில் பஞ்சத்தை வருவித்து ஆகாரம் என்னும் ஆதரவு கோலை முற்றிலும் முறித்தார் என்று பாருங்க. ஆகாரம் என்னும் ஆதரவு கோலை ஆண்டவர் முற்றிலும் முறித்தார் என்று பார்க்குறோம். தேசத்தில் பஞ்சத்தை வருவிக்கிறார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பஞ்சத்தை வருவிக்கிறார், அவர்களுக்கு ஆகாரம் என்னும் ஆதரவு கோலை முற்றிலும் முறித்தார் என்று வேதத்தில் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. சங்கீதம் 105:16 ஆகாரம் என்னும் ஆதரவு கோலை முற்றிலும் முறித்தார் என்று பார்க்கிறோம். அதோடு அவர் விடலை, அவர்களுக்காக ஒரு தூதனை அனுப்புகிறார். யோசேப்பு போகிறார், சிறையாக விற்கப்படுறாரு, எகிப்தில் போய் ஒரு பெரிய அதிபதி ஆகி அந்த பஞ்சத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் ஆகாரம் கொடுக்கும்படியாக யோசேப்பு ஆண்டவர் தெரிந்து கொண்டார் பிரியமா. பிரியமா, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் சில கஷ்டங்கள் சில நஷ்டங்கள் ஏற்படலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை ஃப்யூச்சரில் வருங்காலங்களில் மற்றவர்களுக்கு நீங்கள் போஷிக்கும்படியான ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு நபராக உங்களை ஆண்டவர் மாற்றக்கூடும் பிரியமா. இப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நஷ்டத்தை பார்த்து கொண்டிருக்கலாம், இழப்புகளை பார்த்து கொண்டிருக்கலாம், ஏமாற்றத்தை பார்த்து கொண்டிருக்கலாம். அநேகர் உங்களை ஏமாற்றிட்டு போயிருக்கலாம். உங்களிடத்திலிருந்து உதவி கேட்டவர்கள், பணத்தை பெற்றுக்கொண்டவர்கள் உங்களுக்கு கொடுக்காமல் போயிருக்கலாம். நீங்கள் நம்பினவர்களே உங்களை கைவிட்டிருக்கலாம். பிரச்சனை மேலே பிரச்சனை வரலாம், ஆனால் ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். நீங்கள் ஆண்டவரையே சார்ந்து இருக்கும் பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே சார்ந்து இருக்கும் பொழுது, கர்த்தர் உங்களை கைவிடாத தேவனாக இருக்கிறார் பிரியமா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் ஆகாரம் என்கிற ஆதரவு கோலை முற்றிலும் முறித்தார் என்று வேதம் சொல்லுகிறது பிரியமான. ஏன்னா ஆண்டவர் தான் அதை அனுமதிக்கிறார். ஆனால் பிற்பாடு அவங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றி போடுகிறார். இந்த யோவேலில் கூட நம்ம பார்த்த பிரகாரம் பச்சை கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றது என்று பார்க்கிறோம். கடைசியாக ஒவ்வொன்றையும் ஆண்டவர் அனுமதிக்கிறார். பிற்பாடு ஆண்டவருடைய இரக்கம், ஆண்டவருடைய கிருபை ஜனங்களுக்காக வருகிறது பிரியமான. பிறகு ஆண்டவர் என்ன சொல்றாரு? வாழ்க்கையை நான் மாற்றி போடுறேன், உன்னுடைய சூழ்நிலையில் மாற்றி போடுறேன். உன் தேசத்தில் என்னெல்லாம் அழிவு வந்ததோ, உன் வாழ்க்கையில் என்ன அழிவு வந்ததோ, உன் குடும்பத்தில் எது வந்து அழித்ததோ அதை நான் மாற்றி போடுவேன். உன் வாழ்க்கையில் நான் செழிப்பை கொடுப்பேன், உன் வாழ்க்கையில் நான் ஒரு உயர்வை கொடுப்பேன்.
உங்களுடைய தேவைகளை பூர்ணமாய் நான் சந்திப்பேன். ஆண்டவருடைய வார்த்தை இதுதாங்க. யோவேல் 2:25 அதற்கு முன்னாலேருந்து நான் படிக்கிறேன் பாருங்க. 23 சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியும் பின்மாரியும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். கலங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டு கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பச்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ஹல்லேலூயா. ஆம் பிரியமானது, நீங்கள் எதெல்லாம் இழந்தீங்களோ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நான் உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன். ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள் பிரியமானது. ஆண்டவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் ரிஸ்டோர் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். எல்லாவற்றையும் நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ள ஆண்டவர் சொல்ற, உனக்கு என்னெல்லாம் நான் நஷ்டத்தை நான் கொண்டு வந்தனோ, உனக்கு என்ன இழப்பை நான் அனுமதித்தனோ, என்ன ஏமாற்றத்தை நீ கண்டாயோ, அதற்கு மாறாக எல்லாவற்றையும் நான் திரும்ப உனக்கு கொடுப்பேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனை ஆகிய வெட்டு கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பச்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர், ஆண்டவர் உங்களை எல்லா வெட்கத்துக்கும் விலக்கி காக்கிற தேவனா இருக்கிறார். ஆண்டவருடைய கரம் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது பிரியமானவர். உங்களுடைய வாழ்க்கையில எதையெல்லாம் இழந்தீர்களோ, எதெல்லாம் உங்களை விட்டு கடந்து போனதோ, எதெல்லாம் உங்களை விட்டு தூரம் போயிற்றோ, அதெல்லாம் ஆண்டவர் உங்களை திரும்ப உங்களிடத்துல கொண்டு வரார். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்காக வருகிறது பிரியமானவர். உங்களுடைய உறவுகள் உங்களை விட்டு பிரிந்து போயிருக்கலாம், உங்களை விட்டு தூரம் போயிருக்கலாம். சில பிரச்சனைகளோடு நீங்கள் நேசித்தவர்கள் உங்களோடு சண்டையிட்டு கொண்டு உங்களை விட்டு பிரிந்து போயிருக்கலாம். நான் ஆண்டவருடைய வார்த்தை, அவர்களை நான் திரும்ப கொண்டு வருவேன். உன் கண்களை ஏறெடுத்து பார், உன்னுடைய பிள்ளைகள் உன்னிடத்தில் வருவார்கள், நீ நேசித்தவர்கள் உன்னிடத்தில் வருவார்கள். கர்த்தருடைய வார்த்தை பிரியமானவர்கள். எதெல்லாம் இழந்தீங்களோ, எதெல்லாம் உங்களிடத்திலிருந்து பறித்து கொள்ளப்பட்டதோ, பலவந்தமாய் உங்களிடத்திலிருந்து எதெல்லாம் பிடுங்கி கொள்ளப்பட்டதோ, அதை எல்லாவற்றையும் ஆண்டவர் திரும்ப கொடுப்பார். ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் உள்ள சில சொத்துக்கள் உங்களுக்கு வர வேண்டி இருக்கிறதா? மற்றவர்கள் அதை உங்களுக்கு ஏமாற்றி இருக்கிறார்களா? நான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பலுகி பெருகும்படி செய்ய வல்லமை உள்ள தேவனா இருக்கா பிரியமா? கர்த்தரை நோக்கி பார்க்கும்பொழுது அதை பார்க்கலாம் மேலான ஆசீர்வாதத்தினால் ஆண்டவர் உங்களை நிரப்புவார். ஏனென்றால் ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை அவர் தான் கொடுக்கிறவர் பிரியமானவர்களே. ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை கொடுக்கிற தேவன் அவர். உங்கள் கையின் பிரயாசத்தின் பலனினால, உங்களுடைய கையின் கிரியையினால ஆண்டவர் உங்களை செழிக்க பண்ணக்கூடும். ஒருவேளை மற்றவர்கள் உங்களுக்கு நட்டத்தை ஏற்படுத்தியிருக்கலாம், மற்றவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சில இழப்புகளை ஏற்படுத்தியிருக்கலாம், மனுஷர் உங்கள் வாழ்க்கையில் ஏமாற்றத்தை கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் அந்த வாழ்க்கையை மாற்றி போடுவார். எதெல்லாம் இழந்தீங்களோ அதெல்லாம் மாற்றி போடுகிற தேவன் அவர் பிரியமானவர். உங்களுடைய வாழ்க்கையில் இனி இழப்புக்கு இடம் கிடையாது, இனி ஏமாற்றத்திற்கு இடம் கிடையாது. ஏனென்றால் கர்த்தர் உங்களுக்கு அந்த பலனை கொடுக்கிறார். ஐஸ்வர்யம் அடைவதற்கான பலனை உங்களுக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் பிரியமானவர்களே. உபாகமத்தில் பார்க்கலாம் அந்த வார்த்தை. ஐஸ்வர்யம் அடைவதற்கான ஒரு எபிலிட்டி, ஒரு ஸ்ட்ரென்த், ஒரு பவர் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குறார். அந்த ஒரு ஞானத்தை உங்களுக்கு கொடுக்குறார், அந்த ஒரு கிருபையை கொடுக்குறார், அந்த ஒரு பொட்டென்ஷியலை உங்களுக்கு கொடுக்குறார். நீங்கள் அந்த வருமானத்தையோ அந்த ஒரு செழிப்பையோ நீங்கள் அனுபவிப்பதற்கு உங்களுக்கான பலன் ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறது பிரியமானவர்களே. மனிதர்கள் உங்களிடத்திலிருந்து திருடி கொண்டு போயிருக்கலாம். அநேக ஆசீர்வாதங்களை நீங்கள் இழந்து போயிருக்கலாம். உங்களுடைய பொருட்கள், உங்களுடைய உடைமைகள், உங்களுடைய சொத்துக்கள், உங்களுடைய சொந்தங்கள் உங்களிடத்திலிருந்து பறிக்கப்பட்டிருக்கிறதா? கர்த்தர் அவைகளை மாற்றி போடுகிற தேவனாக இருக்கிறார். கலங்க வேண்டாம் பிரியமானவர்களே, நீங்கள் திகைக்க வேண்டாம், நீங்கள் பயப்படாதீங்க. இயேசுனுடைய அன்பு மாறாது. நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் திகைக்காமலும் இருங்கள். தேவனுடைய பலன் உங்களுக்குள் வருகிறது. தேவனுடைய பலன் உங்களை பலப்படுத்துகிறது. அவர்
சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன் ஆண்டவர். பலம் இல்லாதவனுக்கு, பலவீனமானவர்களுக்கு பலனை கொடுத்து சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன் பிரியமானவர். நீங்கள் உழைத்து உழைத்து சோர்ந்து போயிருக்கிறீர்களா? நான் உழைத்து உழைத்து நான் நஷ்டத்தை நான் பார்த்துருக்கேன். என் வாழ்க்கையில் இழப்பை தான் பார்த்துருக்கிறேன். மற்றவர்களுக்காக ஓடி, மற்றவர்களுக்காக நான் சேவை செய்து, மற்றவர்களுக்காக நான் உதவி செய்து, மற்றவர்களுக்காக நான் கொடுத்து, நான் இப்பொழுது ஒன்றுமில்லாமல் இருக்கிறேனே. எனக்கென்று வரும்பொழுது ஒருவரை என் அருகில் இல்லை. நான் தேவையில் இருக்கும்பொழுது எனக்கென்று உதவி செய்ய யாருமே இல்லை என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? மனிதர்கள் உங்களை விட்டு போகலாம் பிரியமானவர்களே. கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவர் மாறாத தேவன். அவருடைய அன்பு மாறாதது. உங்களை நேசிக்கிறவர், உங்களை அருகாமையில் வந்து நிற்கிற தேவன், உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவர், உங்களுடைய இழப்புகளை மாற்றி போடுகிற தேவன். எத்தனை முறை நீங்கள் ஏமாந்திருக்கலாம், எத்தனை முறை நீங்கள் இழந்திருக்கலாம், எத்தனை முறை நீங்கள் தலை குனிந்து இருக்கலாம், நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். எல்லாவற்றையும் நீங்கள் இழந்தவைகளை கர்த்தர் திரும்ப கொடுக்கிற தேவனாக இருக்கு. அதனால தான் வேதத்தில் நம்ம பார்க்குறோம், எதெல்லாம் நீங்கள் இழந்தீர்களோ அதை நான் திரும்ப அளிப்பேன். இங்கே அழகாக வாழ்ந்தருடைய வார்த்தை அதுதான் சொல்லுகிறது பிரியமான. நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாக வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பச்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ஹல்லேலூயா. உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன். எதெல்லாம் இழந்தீங்களோ, எதெல்லாம் நீங்கள் மற்றவர்களுக்காக விட்டு கொடுத்தீங்களோ அதெல்லாம் நான் உங்களுக்கு கொடுப்பேன். திரும்ப கொடுப்பேன் ஆண்டவர் சொல்கிறார் பிரியமாக. ஆண்டுடைய வார்த்தை பொய் சொல்லாது பிரியமாக. ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறார். ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வேளை சாம்பல் போல இருக்கலாம், இழந்து காணப்படலாம். ஒன்றுமே இல்லாமல் என் வாழ்க்கை சூன்யமாக இருக்க, என் வாழ்க்கை அவ்வளோதானா, என் வாழ்க்கை முடிந்து போயிட்டு, என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் நான் இழந்து காணப்படுறேன், நான் வாழ்ந்து கெட்டு போனவ. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் வாழ்ந்து கெட்டு போனவங்க. உங்கள் வாழ்க்கையில் இருந்ததெல்லாம் இழந்து ஒன்றுமில்லாமல் இருக்கீங்களா? பலனற்று இருக்கீங்களா? முன்னே நான் பலன் இருந்தது, நான் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பலன் இருந்தது, என் ப்ரொஃபஷனலில் போகிறதுக்கு எனக்குன்னு ஒரு அங்கீகாரம் இருந்தது. இப்போ எனக்கு இல்லையே. என்னுடைய ஜூனியர்ஸ்லாம் வந்துட்டாங்க, எனக்கு நாங்கள் மதிப்பில்லை, எனக்கு நாங்கள் அங்கீகரிப்பு இல்லைன்னு சில பேர் புலம்பிக் கொண்டிருக்கலாம், கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களுடைய வயது ஆண்டவர் திரும்ப வாழ வயது போல் ஆக்க கிருபை உள்ள தேவனாக இருக்கிறார் பிரியமானவர்களே. கழுகு ஒத்த பலன் உங்களுக்கு கொடுக்கிறவர். பலன் இல்லாதவனுக்கு பலனை கொடுக்கிறார், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். உங்களுக்கான எல்லா விதமான கிருபையும் பலனையும் கொடுக்கிறவர். ஐஸ்வர்யம் அடைவதற்கான பலனை உங்களுக்கு கொடுக்குறார் பிரியமானவர்களே. நீங்கள் தேவனை நம்பி செயல்படும் பொழுது அந்த சூழ்நிலைகள்லாம் மாறும். ஏன்னா ஏசாயா 61 3ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். ஹல்லேலூயா. வார்த்தை என்ன சொல்றது பிரியமானவர்களே? சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். உங்களுடைய வாழ்க்கை சாம்பலாக இருக்கலாங்க, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்குறாரு. துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை கொடுக்குறாரு. ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடைய கொடுக்குறாரு. உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கு? சாம்பல் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கா? துக்கம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கா? வருத்தம், கண்ணீர், நஷ்டம், இழப்பு நிறைந்த வாழ்க்கையாக இருக்கா? ஆண்டவர் எல்லாவற்றையும் திரும்ப கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். உங்களுடைய வாழ்க்கையில் சந்தேகப்பட வேண்டாம். இதெல்லாம் எப்படி ஆகும், இதெல்லாம் எப்படி ஆகும் நீங்கள் நினைக்கலாம். தேவனுடைய பலன் உங்களுக்கு வரும்பொழுது, தேவனுடைய சத்துவம் உங்களுக்குள் வரும்பொழுது, அவர் உங்களை தொடும் பொழுது, அவருடைய டைம், தேவனுடைய சமயம் உங்களுக்கு வரும்பொழுது, அவருடைய செயல் உங்களுக்காக செயல்படும் பொழுது எல்லாம் மாறுங்க. ஆம் பிரியமான, எல்லோருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும் என்று பிரசங்களை நம்ம பார்க்கலாம். எல்லாவற்றுக்கும் ஒரு டைம் இருக்கு, எல்லாவற்றுக்கும் ஒரு டைம் உண்டு, ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு. உங்கள் வாழ்க்கையில் இழப்புகளை நீங்கள் கண்டு இருக்கிறீங்க, உங்கள் வாழ்க்கையில் அநேகவற்றை இழந்து போயிருக்கீங்க. கர்த்தர் என்ன பண்ணுறார்? எல்லா சூழ்நிலையும் மாற்றி போடுகிறார்.
ஏனென்றால் ஆண்டவர் தாங்க உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் தான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் இழந்தீங்களோ, எதெல்லாம் நான் வாழ்க்கையில் நட்டோன்ற நீங்கள் பார்க்குறீங்களோ, அது எல்லாவற்றையும் ஆண்டவர் இரட்டிப்பான பலனால் உங்களை நிரப்ப வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் எரேமியா 31:4 வசனம் இப்படியா சொல்லப்பட்டிருக்கு, மறுபடியும் நான் உன்னை என்ன பண்ணுவேன், கட்டுவேன் அப்படின்றார் ஆண்டவர். நான் உன்னை இடிக்க மாட்டேன், நான் கட்டுவேன், நீ கட்டப்படுவாய், உன் வாழ்க்கை கட்டப்படும். எரேமியா 31:4 படிக்கிறேன் பிரியமானவர்களே. இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தங்க? இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டு வைப்பேன். என்ன அர்த்தம்? மறுபடியும் கட்டு வைப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடு ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடு புறப்படுவா. அப்போ மறுபடியும் என்னென்ன அர்த்தங்க? அப்போ ஏற்கனவே உங்களுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதை நீங்கள் இழந்திருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை நடந்திருக்கலாம். ஒருவேளை உங்கள் வாழ்க்கை நல்ல கட்டப்பட்ட நிலையில் காணப்பட்டிருக்கலாம். அதை நீங்கள் இப்போ இழந்த நிலையில் இருக்கிறீங்களா? ஆண்டவர் என்ன சொல்ல, நான் மறுபடியும் அந்த வாழ்க்கையை நான் புதுப்பித்து கொடுப்பேன். உன் வாழ்க்கை மறுபடியும் துளிர்க்கும், உன் வாழ்க்கையை நான் கட்டுவேன். நீ எதெல்லாம் இழந்தாயோ நான் மறுபடியும் உனக்கு கொடுப்பேன், திரும்ப அழிப்பேன். அதான் சொல்கிறார் ஆண்டவர், இஸ்ரவேல் என்னும் கன்னிகையை, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். உன் வாழ்க்கை கட்டப்படும், உன் வாழ்க்கை அலங்கரிக்கப்படும், உன்னுடைய வாழ்க்கை சீரும் சிறப்பாக இருக்கும். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது பிரியமானவர்களே. மறுபடியும் நான் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தையும் படிக்கிறேன், 5ஆம் வசனம். மறுபடியும் சமாரியாவின் மலைகளிலே திராட்சை தோட்டங்களை நாட்டுவாய், நாட்டுகிறவர்கள் அவைகளை நாட்டி அதன் பலனை அனுபவிப்பார்கள். ஹல்லேலூயா. பாருங்க பிரியமானவர்களே, முன்ன நீ எதெல்லாம் நாட்டினாயோ, எதெல்லாம் விதைத்தாயோ, அதெல்லாம் வெட்டுக்கிளிகளோ, பச்சை கிளிகளோ, பச்சை புழுக்களோ, முசுக்கட்டை பூச்சியோ வந்து என்ன பண்ணுது, எல்லாவற்றையும் அழித்து போய்விட்டது. நான் இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ கைட்டு செய்கிற காரியத்தை நான் வாய்க்க பண்ணுவேன், நீ தான் அனுபவிப்ப. நீ எதை விதைக்கிறாயோ அதை நீ அறுவடை செய்வாய். எழுந்துரு, எழுந்துரு. 6ஆம் வசனத்தை அதான் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க பிரியமா. எழுந்திருங்கள், சீயோனில் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு போவும் வாருங்கள் என்று இப்ராஹிமின் மலைகளில் உள்ள ஜாமக்காரர் கூறுங்காலம் வரும். ஹல்லேலூயா. பாருங்க பிரியமா, அவன் என்ன சொல்றீங்க, சோர்ந்து போயிருக்கீங்களா? எல்லாம் நான் முயற்சி செய்து, நான் பிரயாசப்பட்டு, நான் உழைத்து, எல்லாம் எனக்கு நஷ்டமாக வந்திருக்கு. என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்திருக்கேன். நான் பார்த்து செஞ்சேன், நான் பார்த்து இவர்களை நான் வளர்த்தேன், பார்த்து இவர்களை நான் கவனித்தேன். ஆனால் இப்பொழுது எனக்கு ஏமாற்றம் வந்து விட்டது, என் வாழ்க்கையில் நஷ்டம் ஏற்பட்டிருக்கு என்று சொல்லி கொண்டிருக்கீங்களா? ஆண்டவர் என்ன சொல்ல, எழுந்துரு, உன் வாழ்க்கையை நான் மாற்றுவேன், நீ இழந்தவைகளை நான் திரும்ப உனக்கு கொடுப்பேன். பயப்படாது, கலங்காது, திகையாது. தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் பிரியமானவங்க. ஆண்டவருடைய வாழ்க்கையில் ஒரு நிச்சயமான ஒரு வாக்குத்தத்தம் உண்டு உங்கள் வாழ்க்கையில் பிரியமானவங்க. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், 7ஆம் வசனம், யாக்கோபின் நிமித்தம் மகிழ்ச்சியாய் கெம்பீரித்து ஜாதிகளுடைய தலைவரின் நிமித்தம் ஆர்ப்பரியுங்கள், சத்தத்தை கேட்க பண்ணி துதித்து, கர்த்தாவே இஸ்ரவேலில் மீதியான உமது ஜனத்தை ரட்சியும் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, கெம்பீரித்து. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு வருது என்னவா? கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், யாக்கோபின் நிமித்தம் மகிழ்ச்சியாய் கெம்பீரித்து. உங்களுக்கு இப்போ அறுவடையின் காலம் பிரியமா. எதெல்லாம் இழந்தீங்களோ, எங்கெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நட்டம் ஏற்பட்டதோ, எங்கெல்லாம் உங்களுக்கு அவமானம் ஏற்பட்டதோ, எல்லாவற்றையும் நீங்கள் திரும்ப பெற போகிறீங்க. உங்களை விட்டு போனவர்கள், உங்களிடத்திலிருந்து போன சில ப்ராஜெக்ட்ஸ் திரும்ப வரும் உங்களுக்கு. இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு சொல்கிறேன். சில விஷயம் கைக்கு வந்ததுங்க, கிட்ட வந்தது, என்னை விட்டு போயிட்டு நீங்கள் சொல்லலாம். சில ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். உங்களுக்குரிய போஸ்டிங் உங்களுக்கு தான், உங்களுக்குரிய ப்ராஜெக்ட் அது உங்களுக்கு தான் பிரியமானது. நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, கர்த்தரிடத்தில் எல்லாவற்றையும் நீங்கள் சொல்லும் பொழுது, தேவன் இப்போ இருக்கிற உங்கள் சூழ்நிலையை மாற்றிப்படுவார். நீங்கள் சொல்லலாம், எனக்கு எல்லா திறமைகளும் இருக்குது, எனக்கு எல்லாமே ஆண்டவருடைய கிருபை இருக்குது,
எனக்கு அதற்கான ஸ்ட்ரென்த் இருக்குது, அதற்கான பொட்டென்ஷியல் இருக்குது, அதற்கான டேலண்ட்ஸ் இருக்குது. ஆனால் எனக்கு ரெக்கக்னிஷன் இல்லையே. நான் எவ்வளோ இந்த ஆர்கனைசேஷனுக்காக, இந்த கம்பெனிக்காக, இந்த ஃபேமிலிக்காக நான் உழைத்தேன், என்னுடைய எல்லா எஃபர்ட்ஸும் போட்டேன், எனக்கு ஒன்றும் கிடைக்கல, நான் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறேன் நீங்கள் நினைக்கலாம் பிரியமானவர்களே. ஆனால் கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் பிரியமானவர்களே. நீங்கள் எதெல்லாம் இழந்தீங்களோ, நீங்கள் உண்மையாக நீங்கள் வாழ்ந்ததை ஆண்டவர் பார்த்துருக்கிறார். நீங்கள் பிறருக்காக, தேவனுக்காக நீங்கள் உண்மையாக இருந்திருப்பீர்கள் என்றால், உண்மையாக நீங்கள் உழைத்திருப்பீர்கள் என்றால், உண்மையான எஃபர்ட்ஸை நீங்கள் போட்டு இருப்பீர்கள் என்றால் பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இழந்த எல்லாவற்றையும் ஆண்டவர் திரும்ப அளிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். நான் தேசத்தில் அனுப்பின பச்சை கிளி, வெட்டுக்கிளி, பச்சை புழு, முசுக்கட்ட பூச்சி, இது அழித்த, இது சங்கரித்த எல்லாவற்றுக்கு பதிலாக நான் உனக்கு அதற்கான பலனை நான் உனக்கு திரும்ப அளிப்பேன். ஆம், ஆண்டவர் உங்களுக்கு எதெல்லாம் நீங்கள் இழந்தீங்களோ அதை ரிஸ்டோர் பண்ண கிருபை உள்ள தேவனாக இருக்க பிரியமா. நீங்கள் எல்லாம் எதை இழந்திருக்கீங்க? உங்கள் வாழ்க்கையை இழந்திருக்கீங்களா? ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், நான் வாழ்க்கையை இழந்திருக்கிறேன், யாருக்காக வாழ்ந்தனோ, யாருக்காக இருக்கிறனோ அவர்களே என்னோட இல்லை நீங்கள் நினைக்கலாம். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடும். ஆண்டவருடைய அன்பு நேற்றும் இன்றும் மாறாது பிரியமானவர்களே. தேவனுடைய அன்பை நோக்கி பாருங்க. ஆண்டவருடைய கரத்தில் உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. நீங்கள் எழுந்துருங்க. ஆண்டவருடைய வார்த்தை அதான் சொல்லுது, எழுந்திருங்கள், சீயோனில் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு போவோம் வாருங்கள். ஆம் பிரியமானவர்களே, எழுந்திருங்கன்னு ஆண்டவர் சொல்றார். நீங்கள் சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கீங்களா? போதும் என்று சொல்லியிருக்கீங்களா? போதும் என்று சோர்ந்து போயிருக்கீங்களா? நான் செய்து ரொம்ப டயர்டாயிட்டேன், நான் உழைத்து டயர்டாயிட்டேன், எந்த ஒரு பலனும் என் லைஃப்பில் இல்லை, எந்த ரிவார்டும் இல்லை என் லைஃப்பில், ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கு என் வாழ்க்கையில், எல்லாம் மற்றவர்களுக்காக உழைத்தேன், உண்மையாக நான் செய்தேன், எனக்குன்னு எந்த ஒரு ரிவார்டும் இல்லையே. என்கிட்ட டைரெக்டாக சொல்லியிருக்காங்க, பிரதர் இந்த ஊழியத்தில் நான் 35 இயர்ஸ் இருந்திருக்கேன், 25 இயர்ஸ் இருந்திருக்கேன், குறைவான சம்பளத்துக்கு உண்மையாக வாழ்ந்திருக்கேன், ஆனால் நான் ரிட்டையர்ட் ஆன பிறகு ரொம்ப சொற்பமான ஒரு தொகை தான் எனக்கு கொடுத்தாங்க. அவங்க எதிர்பார்ப்பு இல்லாமல் இருந்திருக்கலாம், ஆனால் அவர்களுக்கான ஒரு அங்கீகாரம் பரிபூர்ணமாக கிடைக்கல. ஒரு பெரிய ஊழியத்தில், ஒரு பெரிய கிறிஸ்தவ ஸ்தாபனத்தில் இருந்து வெளியே வந்த ஒரு நபர், பெரிய போஸ்டில் இருந்தவர், அவர் என்னோடு பகிர்ந்து கொண்ட விஷயம் அதுதான் பிரியமானது. நான் இத்தனை வருஷமாக அவர்களுக்காக நான் உழைத்தேன், உண்மையாக இருந்தேன், இரவும் பகலும் நான் வீட்டில் இருந்ததை விட இந்த ஊழியத்தில் தான் அதிக நேரம் இருந்திருக்கேன், ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் ரிட்டையர்மெண்ட் டைமில் எனக்கு ரொம்ப சொற்பமான மணி தான் எனக்கு கொடுக்கப்படுது, சொற்பமான பணம் தான் எனக்கு கொடுத்தாங்க. ரொம்ப ஏமாற்றத்தோடு என்கிட்ட பேசினார் பிரியமா. அவங்களுக்கு பெரிய ஏமாற்றம், இவர்களுக்காக நான் உண்மையாக உழைத்தேனே, பெரிய ஸ்தாபனம் ஆயிற்று. அவன் நினைத்தா எவ்வளோ நாளும் கொடுக்கலாம், ஆனால் அவர்களுக்கான ஒரு அங்கீகரிப்பு கிடைக்கல. ஸோ உங்களுடைய சில செல்வம், உங்களுடைய உழைப்பு மற்றவர்களால் வஞ்சிக்கப்பட்டிருக்கா, மற்றவர்களால் பிடுங்கப்பட்டிருக்கா? நிறைய பேர் சொல்லுவாங்க, என் ரத்தத்தை உறிஞ்சிட்டாங்கன்னு சொல்லுவோம். அதுபோல் உங்கள் வாழ்க்கை மாறி இருக்கலாம். கவலைப்படாதீங்க பிரியமாக, நீங்கள் இழந்தவைகளை திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள். ஏனென்றால் இது கர்த்தருடைய வார்த்தை அப்படித்தான் சொல்லுகிறது. நீங்கள் இழந்ததை நான் திரும்ப அளிப்பேன், நான் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய், நான் உன்னை நாட்டுவேன், நீ நாட்டப்படுவாய். நீங்கள் மரத்தை நடும் பொழுது அது வளரும், விதைக்கும் பொழுது தண்ணீர் ஊற்றுவார்கள். ஆம் பிரியமா, உங்களுடைய வாழ்க்கை கட்டப்படும், நீங்கள் கட்டப்படுவீர்கள், நாட்டப்படுவீர்கள். ஆண்டுடைய வார்த்தை அதுதான் உங்களுக்கு நேராக வருகிறது. நீங்கள் எதெல்லாம் எழுந்தீங்களோ, உங்களுடைய உழைப்பு மற்றவர்கள் உரிந்து கொண்டிருக்கலாம், உங்களுடைய உழைப்பை மற்றவர்கள் வஞ்சித்து இருக்கலாம் பிரியமா, கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உங்களுக்கு உண்டு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பலுகி பெருக பண்ணுவாராக. ஆமேன். ஹல்லேலூயா.